பிக் பாஸ் 9 பார்த்துட்டு எல்லாரும் வந்து திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கோம் ரெட் கார்டு விஷயத்தை. ஹோ த சோஸ் நைஸ் ரைட்டா. கமருதன் ஃபாரு கெட்ஸ் ரெட் கார்டு எல்லாரும் மக்களே சூப்பராக கொண்டாடணும். ஆனால் இன்னொரு விஷயம், கமருதீன் வந்து டவுன்லோட் வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் ஏங்க இப்படி பண்ணீங்க? அது நீங்கள் சாண்ட்ரா மேமை தள்ளி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு அது கில்ட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியல. கில்ட் இருந்துருக்கணும்ல. அப்போ இருந்தாச்சும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போது எப்படி சொல்கிறதுனா, நானும் வந்து நீங்கள் சாண்ட்ரா மேமை தள்ளி விட்டதுக்கப்புறம் கில்ட்டே இல்லாமல் அப்படி ஆட்டம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய இன்னும் 2 வீடியோலாம் போட்டுட்டேன். ஆனால் அவசரக்காரனுக்கு அறிவு மங்குன்றது எனக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பொருந்தும். லைட்டாக சொல்லி தான் ஆக வேண்டும். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லோரும் நடிப்பு அரக்கனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நடிப்பு அரக்கி சாண்ட்ரா மேம் அவங்க தள்ளி விடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாங்க தள்ளி விடுற மாதிரி தான் ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஏன்னா நான் வந்து கமருதீன் பாருக்கு அகைன்ஸ்டாக வீடியோ போடும்போது அந்த எபிசோடு அப்படியே பார்த்துட்டு கோவத்தில் உங்களை தள்ளி விட்டாங்க, உங்களுக்கு கில்ட் இல்லை, உடனே நான் வீடியோ போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து யோசித்து பார்த்தேன். எங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எபிசோட் அழுதான். ரெட் கார்டு வாங்கிட்டு காலில் வந்து விழுகிறான். ஐயோ அம்மா, எதுக்கு இந்த ஆக்டிங்கு? அவனை கத்திட்டு குத்தவா வரான்? காலில் தானே விழ வந்தான். ஃபஸ்ட்டு பண்ண தப்பு, செகண்ட் பண்ணது இருந்தாங்க காலில் விழ வந்தால் என்னது இது? இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பிரஜின் இருக்கார்ல, குத்திடுவேன் கீழ்ச்சிடுவேன் வெளியே வா பார்த்துக்கிறேன், அதெல்லாம் மட்டும் ரைட்டாக போ. நான் கேட்குறேன், இப்போ அவர்கிட்ட நீங்கள் இப்படி தான் பயப்படுவீங்களா? இல்லை நீங்கள் பேனிக் அட்டாக் வந்து அது ஓகேங்க, ஒத்துக்கலாங்க, தப்புங்க இந்த மாதிரி அவங்க பேசுகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் வந்தால் எதுங்க பயப்படணும்? ஒருத்தன் பாத்ரூம் போனால் பயப்படணும். ஸ்டார்டிங்கில் பெனாலை ஊற்றி கழுவ போகிறேன் அப்படி சிங்க பெண் மாதிரி வந்தீங்க. சூப்பர் சூப்பர். ஆனால் எலி மாதிரியா நீங்கள்? நான் இன்னொன்று சொல்லிட்டுங்களா? ஆனால் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க கண்டென்ட்டே, ஃப்ராங்காக சொல்லணும்னா. என்ன தான் வந்து சாண்ட்ரா மேம் விஜே பாரு அண்ட் கமருதீன் வந்து அகம்பாவை பிடிச்சி அப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அது வந்து ஒரு விஷயத்தில் சொல்லணும். ஒரு பெரிய அடிபட்டிருக்கு கண்ணில். அப்போது வந்து அவங்க ஸ்போர்ட்டிவாக சபரி வர அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தவங்க உங்களாலேயும் அவங்க ட்ரிகர் ஆனாங்க, அவங்களாலையும் கமருதீன் ட்ரிகர் ஆனாங்க. 3 பேரும் ட்ரிகர் ஆகிட்டீங்க. அந்த விளைவு தான் நீங்கள் கீழே விழுந்தது. அவங்க கில்ட்டு காட்டாமல் இருந்தது, அதெல்லாம் தப்பு. கில்ட்டு காட்டியிருந்தால், தவறு செஞ்சிருந்தால் அவங்களே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்படி பண்ணி தான் ரெட் கார்டு வந்திருக்காரு. அது என்ன சேல்ரி இல்லையாமே எனக்கு தெரியல. எதுக்கு சேல்ரிலாம் கொடுக்க மாட்டீங்க? கண்டென்ட்டு அவங்க தான் கண்டென்ட்டு. 2 பேர் வாட்டர்மேன் இருந்திருக்கு, ஓகே, ஃப்ராங்காக சொல்லணும், அதுதான் உண்மை. நீங்கள் பார்வதி டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ராங்காக சொல்லுவேன், கண்டென்ட்டு கொடுத்தவங்க தான் அதில் டைட்டில் ஆக்கப்படும். அதே மாதிரி தான் அதிமுகவும் கொடுத்தாங்க, அதிமுக அண்ணாக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வேறு மாதிரி பண்ணல. வில்லனிசமாக இருந்தாலும் பியூர் வில்லன், கரெக்டான வில்லன், டீசென்ட் வில்லன். இவங்க அப்படி கொஞ்சம் இல்லை, அதுதான் விஷயம். ஆனால் நீங்கள் ஏன் அப்படி நடிக்கிறீங்க? சிங்கப்பெண் பெனால் ஊற்றி கழுவுறன்ட்டு இப்படி எலி மாதிரி பண்ணிவிட்டு இது நல்லாவா இருக்குது? பச்சை தெரியுது ஆக்டிங்ன்ட்டு. உங்களோட இதுவும் நீங்கள் இருக்குங்க சார், பண்ண மாட்டீங்க. ஒருத்தன் காலில் வந்து விழுறான், அவனை கத்தி எடுத்து குத்தவன் வரான், காலில் தானே விழுறான். மன்னிப்பு கொடுக்குறோம் இல்லையோ, இல்லை கம்பெனி நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன் அந்த விஷயத்தில், எந்த மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்கிறது பரவாயில்ல. ஆனால் எனக்கு யோசிக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல, எனக்கு டைம்னு சொன்னால் பரவாயில்ல. அது மாதிரி இது ஸ்டார்டிங்கில் சிங்க மாதிரி வந்து இப்போ எலி மாதிரி அது செகண்ட்ஸ் அப்படி பண்ணால் என்னங்க அர்த்தம்? மக்களே நம்மளும் புரிஞ்சுக்கணுங்க, எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும். பட் ஆஃப்டர் த வீடியோ நம்ம எல்லாருக்குமே நம்ம பேசி தான், இது வந்து ரியாலிட்டி ஷோ. நம்ம எல்லாருமே வந்து திருத்தணி இஷ்யூவில் எல்லாருமே குரல் கொடுத்தோமா? அது இது ரியாலிட்டி ஷோ, தட்ஸ் இட். எது கொடுக்கணுமோ அந்த குரல் கரெக்டாக கொடுக்கணும். இது கொடுத்துட்டோம், பட் இருந்தாலும் வந்து யோசித்து நம்ம பண்ணிடணும். ரெட் கார்டு கொடுக்கும்போது எலிமினேட் பண்ணிடலாம். சேலரிலாம் எல்லாருக்கும் வேணும். கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கே சேலரிலாம் நல்லா இருக்காருங்க, ஓகேவா? அதுதான் என்னோடய கருத்து. ஸோ நடிப்பு அறுக்கன்றமோ நடிப்பு அரைக்கி பட்டம் தயவு செஞ்சு சாண்ட்ராக கொடுங்க பிக் பாஸ் 9ல் ப்ளீஸ். அவ்வளோதான். ஸோ
3 பேருக்குமே கரெக்டாக டிசிஷன் எடுங்க. ரெட் கார்டு ஓகே தான். பட் ஹெல்மெட் பண்ணியிருக்கலாம். லைஃப் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்க 2 பேரையும். அதுதான் சொல்ல முடியும். ஓகே.